2 டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 1 கப் கெட்டி அவல் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் ரெட் அவல் சேர்த்துக்கிறேன். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். எந்த ஸ்டேஜில் எடுக்கலான்றதை காட்டுறேன். அவல் எடுத்து கையில் பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கணும். அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா ஃப்ரெஷ் ஒன் யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம எடுத்த எல்லாத்தோட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். எடுத்து எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பார்க்கலாம். இதோட 1/2 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஃபைன் பவுடர் ஆகிடுச்சுட்டு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துருக்கேன். அரைச்சிட்டு வந்த பவுடரை முந்திரி பருப்போடு சேர்த்துக்கிறேன். நெய்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை நிறுத்திட்டு தாங்க இதை சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்த பாலேருந்து ஒவ்வொரு டீஸ்பூனாக ஊற்றி கலந்து விட்டுற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எடுக்கிற அவலை பொறுத்து பாலோட அளவு மாறுபடும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உருண்டுறதுக்கு நல்லா வரணும். இதோ பாருங்கள், நல்லா வருது. உருண்டிட்டு பார்க்கலாம். நீங்கள் அப்படியே சாப்பிட்ணுன்னா பால் விட்டு செஞ்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1/4 கப்பால் கீ ஆட் பண்ணி இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.